வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ரவா பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். முழு வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தை நாம் அடுப்பில் வச்சுருக்கோம். பாத்திரம் சூடானதும் அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் உருகுனதும் அதில் 5-6 முந்திரி பருப்பு சேர்க்கலாம். கூடால கருப்பு திராட்சையிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருப்பு திராட்சை பலூன் மாதிரி ஆயாச்சு. இதே நீ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தையே வச்சுருக்கோம். அதில் 1 கப்பு ரவையை கொட்டி வறுத்துக்கலாம். வறுத்த ரவையாகவே இருந்தாலும் நம்ம நெய் விட்டு வறுக்கும் போது தான் பாயசம் நல்லா மணத்தோட டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரவையும் நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். கூடல 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ ரவை நல்லா வறுபட்டாச்சு. இந்த நேரத்தில் நாம் 1/2 லிட்டர் பாலை காய்ச்சி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். ரவை கொஞ்சம் வேகட்டும். இப்போ ரொம்ப கட்டியாக இருக்குது. அப்போ நம்ம கொஞ்சம் போல் தண்ணியை கொதிக்க வச்சு விடலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த நேரத்தில் நாம் வறுத்து வச்சிருக்கூடிய அந்த முந்திரியையும் காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கலாம். இது கூடால 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு வெல்லம் தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருக்கு. அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடிச்ச ஏலக்காய் தூளை போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நல்லா கட்டியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. இது கட்டியாக தான் இருக்கும். இனி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கிட்டு இதில் இன்னும் 1 கப்பு சர்க்கரை பாகு விடணும். அப்போ தான் உங்களுக்கு சர்க்கரை பாகு கொஞ்சம் சூடாக காய்ச்சி இதில் விட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே 1 கப் ரவைக்கு 1 கப்பு சர்க்கரை பாகு முதல்ல விட்டுருந்தோம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு என்ன 1 கப்பு சர்க்கரை பாகு விடுறோம். அப்போ தான் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இல்லாமல் நம்ம
அடுப்பில் வச்சுட்டே நம்ம வந்து விட்டோம்னா நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக வராது, அது இன்னும் கெட்டியாகிட்டே இருக்கும். இப்போது பாருங்கள், பாயசத்துக்குள்ளே அப்போ தான் வந்தாச்சு. சர்க்கரை பாகு விடும்போது தான் நமக்கு இந்த பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சீனி போடுறத விட. அதனால் சர்க்கரை பாகு விட்டுவோங்க. சுவையான ரவா பாயாசம் ரெடி ஆயாச்சு. பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம இதை பாலில் பண்ணியிருக்கோம், குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.